ஓம் ஸ்ரீ பானை வயிற்றொன்தாள் என் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ மகரிஷி பராசரர் தாள் என் சிறமேல் போற்றி. வாய்மை நூல்கள் வரிசையில் அடுத்த ஒரு பாடலை பார்ப்போம். படைப்பானும் காப்பானும் பார்க்கில் அருணேசன், படைப்பான் அயன் என்றால் பாவம், படைக்கிலவன் ஐந்தலையில் ஒன்று அறுத்தபோது தந்தலையை பன்னறியான் கான் அப்படின்னு பாடல் சொல்லுது. படைக்கிறவர், காக்கிறவர், அழிப்பவர் அல்ல, அருளுபவர். நிறையா பேர் ஈசனை அழிப்பவர்னு நினச்சிருங்க. அருளுபவர். ஆத்மாவுக்கு என்னைக்கு அழிவு கிடையாது. உடல் மண், பூமியோட மண்ணோட மண்ணாக்கா சேர்ந்துருது, அவ்வளவுதான். அந்த ஆத்மாவை இன்னொரு இடத்துக்கு அவர் கொண்டு போயிடுவார். அருளுகிறார். ஜனனி ஜென்ம. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஈசன் எப்படி அவரை முறைப்படுத்துகிறாரு, சிஸ்டமேட்டிக் படுத்துகிறார் அப்படிங்கிறதான் அங்கே. ஜனனி ஜென்ம சவிக்கானா வர்த்தனைக்குள்ள சம்பதம், பதவி பூர்வ புண்ணியானா லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு நாங்கள் எழுதுவோம். அப்போ அந்த எதனால் மகாகவி காளிதாசர் வாக்கு அது. இப்போ ஜனன படலத்தில் எழுதும்போது இதை எழுதுவோம். இப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பூர்வ பலாவலன் படி கிடைக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கி தான் ஒரு ஜனனம் ஏற்படுது. அப்போ ஏற்படுத்துபவர் யார்? ஈசன். அப்போ அந்த மாதிரி படைப்பை உருவாக்குபவரும் அந்த படைத்த ஒரு ஜீவனை காப்பவரும் அதனுடைய வாழ்வியல் படி நன்மை தீமைகள், அதனுடைய வாழ்வியல் படி, அதனுடைய பாவ புண்ணியங்கள் படி உலகில் பிரகாரம் முடிந்த பிற்பாடு அருளுபவரும். அடுத்த ஜென்மா என்ன? அது அருளுபவரும். எல்லாமே படைப்பானும் காப்பானும் பார்க்கில் அருணேசன். அந்த திருவண்ணாமலையில் ஜோதி புலம்பா காட்சி அளித்தானே, அந்த அருணாச்சல ஈஸ்வரன் தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் பாடலுடைய கருத்து. அடுத்து ஆப்த வாக்கியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்ப்போம். 8 வீட்டு அதிபன் காரியாகி இருந்தவன் ஜென்ம மேரிடில் தொட்டான் மிக்க சத்ரு ஆவான் துயரம் என்றே இறை அட்டமத்ததிபன் காரியோடு அணுகி அம்புலிக்கு ஆறிலே நிற்க திட்டமாய் சொல்லேன் தெரிந்திடும்படிக்கு திருடியும் விதவையுமாமே. பெண்களுடைய வாழ்வியல் முறை, கிரக நிலைகள் இப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு இப்படி தான் இருக்கும். 8ஆம் வீட்டு அதிபதி, 8 வீட்டு அதிபன் காரி சனீஸ்வர பகவானாக இருந்தா அந்த வீட்டில் இருந்தவன், அந்த வீடு ஜென்ம வீடு ஆயிடுச்சுன்னா இருந்தவன் ஜென்ம மேரில் தொட்டவன் மிக்க சத்ருவானான். அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தவனே அந்த பெண்ணுக்கு சத்ருவாகி விடுவான் அப்படிங்கிறதான் பாடல். 8 வீட்டு அதிபன் காரியாகி இருந்தவன் ஜென்ம மேரிடில் தொட்டவன் மிக்க சத்ருவாவான் துயரம் என்றே வாழ்வியல் சிறப்பாக இருக்காது. அட்டமத்ததிபன் காரியோடு அணுகி அம்புலிக்கு ஆறிலே நிற்கி. இங்கே ராசி அடிப்படையும் இங்கே வருது. அப்போ 8 வீட்டு அதிபன் காரியை சனீஸ்வரவனாகி அம்புலிக்கு 6, சந்திர பகவானுக்கு 6ஆம் இடமாக இருந்துட்டான். திட்டமாய் சொல்லேன் தெரிந்திடும்படிக்கு திருடியும் விதவையுமான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக அமைப்புள்ள பெண்கள் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்கள வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறதான் பாடல் சொல்லுது. வெத்தலை பாக்கு போடுறது ஒரு சாதாரண விஷயம், நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடித்த விஷயம். இப்போ பின்னவர்களாகிய நாம் அதை விட்டுட்டோம். ஏன்னா கௌரவம், வெத்தலாவுக்கு போட்டால் அது நாகரிகம் அப்படின்னு. அதில் மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்கு. அந்த பாடல் என்ன சொல்லுது? அப்போ வெற்றவாளுக்கு போடுறது சும்மா எல்லா நேரமும் போட்டக்கூடாது. அப்போ எப்படி போடணும் அப்படின்னு பாடல் சொல்லுது. வெற்றிலைக்கு முன்னே வெறும் பிளவை வாயிலிட
நல் திருவா மங்கை நடப்படை. வெற்றிலைக்கு முன்னே வெறும்பிளவை வாயிலிட நல் திருவா மங்கை நடப்பலை. வெற்றிலையை முன்னிட்டு பின்பிளவை மெல்வாரையாகில் மன்னரை போல் வாழ்வாரை மகிழ்ந்தன் பாடல் சொல்லுது. எடுத்தோடனே நிறைய பேர் பாக்க வாயில் போட்டு சுண்ணாம்பு தடவி வெற்றிலை மடித்து போடுவாங்க. அப்படி போடக்கூடாது, அது தவறு. அந்த மாதிரி போடுறவாளுக்கெல்லாம் சிலேத்துமம் அதிகமாயிரும், சளி தொந்தரவுகள் அதிகமாயிரும், உடல் குளிர்ச்சி அதிகமாயிரும், அதனால் நோய் மிகும். இப்போ நம்மளுடைய ஏர்னிங் ஃபுல்லாகவே அந்த நோய்க்கு செலவாயிடும். அப்போ திருமகள் நல் திருவாம். திருமகள்னு சொல்கிறது யாரை சொல்கிறோம்? ஸ்ரீலக்ஷ்மியை சொல்கிறோம். திருமகள். மலைமகள் வீரத்தை குறிக்கிறவன், கலைமகள் சரஸ்வதி கல்விக்கு அதிபதி. அப்போ நல் திருவா மங்கை நடப்பலை. பாடலிங்க என்ன சொல்லுது? நல் திருவா மங்கை நடப்பலை. நம்முடைய வருமானம் ஃபுல்லாக அதுக்கே செலவாகி போயிடும். அப்போ வறுமைக்கு ஆளாயிரும். அப்போ ஸ்ரீலட்சுமி அங்கே தங்க மாட்டா. அப்படி வெத்தலை போடக்கூடாது. அப்போ எப்படி போடணும் அதை அடுத்த அடி சொல்லுது. வெற்றிலையை முன்னிட்டு பெண் பிளவை மெல்வாரையாகி என்ன பண்ணணும்? காம்புலேருந்து நுனி வரைக்கும் உள்ள நடுநரம்பை நீக்கணும். நீக்கிட்டு சுண்ணாம்பு தடவி பார்க்க உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு சொல்லட்டி எடுத்தோடனே பல்லில் படக்கூடியது வெத்தலை தான் படணும். அதுபோல் வெத்தலை பார்க்க போடணும். காலை நேரத்தில் ஒரு அரை வெத்தலை சேர்த்துக்கிறணும். மதிய வேளையில் கொஞ்சம் சுண்ணாம்பு, ஊசி முனை அளவு சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இரவு நேரத்தில் ஒரு கால் பாக்கு கொட்டைப்பாக்கு அளவு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்படி 3 விதத்தில் 3 நேரங்களையும் 3 விதமாக போஜனத்துக்கு பிற்பாடு வெத்தலை பாக்கு போட ஆரம்பித்தோம்னா நல்லா ஜீரண சக்தி கிடைக்கும். உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும். அப்போ ஜீரண சக்தி கிடைச்சி அழுக்குகள் வெளியேறிச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க, போசாக்கு அதிகமாக இருக்கும், பலசாலியாக இருப்பாங்க. அப்போ அவளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மன்னரை போல் வாழ்வாளை மகிழ்ந்து. ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னன் போல் மன்னனுக்கு எத்தனை குடும்பம் இருக்கும்? அதுபோல் பல குடும்பங்களை நிர்வகிக்கக்கூடிய உடல் திலகாத்திரத்தோடு இருப்பாங்க அப்படின்னு பாடல் சொல்லுது. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.